பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. பசும்பொன்ல தேவர் நினைவு தினத்துல அஞ்சலி செலுத்துவதற்காக ஓபிஎஸோடு செங்கோட்டையன் பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம பார்த்துட்டு இருக்கோம். கட்சி விரோத நடவடிக்கை அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் பார்த்தாலுமே கூட இது தொண்டர்கள் மத்தியில என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? செங்கோட்டையன் இதன் மூலமா சொல்ல வரக்கூடிய மெசேஜ் என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமாக இப்ப இந்த சம்பவம் நடக்கிறது எந்த சூழல்ல நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல முக்குளத்தூர் சமூக மக்கள் கிட்ட கொஞ்சம் ஒரு பின்னடைவான சூழல் இருந்துச்சு. ஓபிஎஸ் அவர்கள் வெளியேற்றம், டிடிவி தினகரன் அவர்கள் வெளியேற்றம், சசிகலா அவர்கள் ஓரங்கட்டப்பட்டதன் தொடர்ச்சியா ஒரு எதிர் மனநிலை இருந்தப்பதான் அவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா அவர்களுக்கு ஒரு பாரத ரத்னா விருது அறிவிக்கணும் அப்படின்லாம் கோரிக்கை விடுத்திருந்தார். அதனால அந்த பழைய அந்த எதிர் மனநிலையை அவர் மாற்றி இருக்கிறதா சொல்லப்பட்ட சூழல் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று, இன்னைக்கு செங்கோட்டையன் ஓபிஎஸ் இருவரும் சேர்ந்து ஒரே கார்ல பயணிக்கிறது அப்படிங்கிறது செங்கோட்டையன் அவர்கள் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கூட சொல்லியிருந்தாரு. நான் கட்சிக்கு எந்த கெடுவும் விதிக்கல, நான் ஒரு தகவலா தான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த சூழல்ல அவரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிர் துருவத்தில் இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்களோட சேர்ந்து பயணிக்கிறாருங்கிறத நான் எப்படி பாக்குறேன்னா, இது எந்த சூழல்ல நடக்குது இந்த சம்பவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா பாக்குறேன். ஏன்னா நேற்று தான் நிர்மல்குமார் ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தி இருந்தாரு. கடந்த மாதத்தில் எங்கள் நிலைப்பாடு என்னவோ அதே நிலைப்பாடு தான் கூட்டணி விஷயத்துல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்ப அதிமுகவோடும் பாஜகவோடும் கூட்டணி இல்லை அப்படிங்கறத தாவேக்கா உறுதிப்படுத்தியிருந்தாங்க. கடந்த சில தினங்களா பிரச்சாரத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டே வந்தாரு. அதாவது என்னன்னா, தாவேக்கா நம்மளோட வரப்போகுது, கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க, அந்த பாருங்க கொடி பறக்குது அப்படின்லாம் சொன்னதன் மூலமா ஓபிஎஸ் கூட சேருங்க, டிடிவி தினகரனை சேருங்க, சசிகலா அவர்களை மீண்டும் கட்சிக்குள்ள கொண்டு வாங்கிற குரலை அவர் ஒரு வகையில அடக்கி வச்சிருந்தாரு. அல்லது அந்த குரலுக்கான தேவை இல்லாம பாத்துக்கிட்டாரு. இப்ப தாவேக்கா மீண்டும் கூட்டணிக்குள்ள வரல அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் தெரியுது, தெள்ள தெளிவா விளக்கிட்டாங்க அவங்க. இந்த சூழல்ல தன்னோட அந்த பழைய கோஷத்தை செங்கோட்டையன் மீண்டும் எடுத்திருக்காரு. ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா போன்றவர்களை உள்ள கொண்டு வரணும், அணிகள் இணைந்தால் மட்டும்தான் இனி அதிமுகவால தேர்தலை ஒரு பலமான அதிமுகவா சந்திக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு மெசேஜை மறுபடியும் கையில் எடுத்திருக்காரு செங்கோட்டையன் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நேற்று வரை தாவேக்கா ஒரு வாசலா இருந்துச்சு. ஒருவேளை அந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா செங்கோட்டையன் அவர்களோட கோரிக்கை நீர்த்து போன ஒன்னா இருந்திருக்கும். பட் இப்ப அதுக்கு மீண்டும் அவர் ஒரு உயிர் கொடுத்திருக்காரு. மறுபடியும் அதிமுகவுக்குள்ள அவர் அந்த வேலையை தொடங்கியிருக்காரு அப்படின்னு பாக்குறேன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு சுவாமிநாதன்.